ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சாரோட வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து கோவப்பட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சட்டையை வந்து பிடிக்கிறாங்க. கௌதம், நான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ல தான் வந்தேன். நீங்கள் வந்து அனாதாசிரமம் வந்து ஆரம்பிக்க போகிறீங்களா, அதுக்காக தான் நான் வந்து விட்டு கொடுத்தனால தான் இப்போ உங்களுக்கு அந்த இடமே வந்து கிடைச்சிருக்கு, அதை வந்து மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் போக உன்னுடைய ஒய்ஃபுக்கும் எனக்கும் தீர்க்க முடியாத கணக்கு ஒன்று இருக்கு, அந்த கணக்கை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து தீர்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து சொல்றாங்க. அதே சமயம் நம்முடைய ரேவதி அம்மா வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டோம், நம்மளால வந்து நம்முடைய மகளுக்கு நம்முடைய மகனுக்கு வந்து ஏதாவது வந்து ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு பயங்கரமா வந்து பயப்படுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய கௌதமும் நம்ம இலக்கியா வந்து கண்டிப்பா வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷாக்கிங்கா வந்து கேட்குறாங்க, என்ன இலக்கியாவுக்கும் இவனுக்கு வந்து என்ன சம்மதம், எதுக்காக வந்து இலக்கிய கையில் தீர்க்க முடியாத கணக்கு இருக்குன்னு கேட்குறான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் நம்முடைய ஜானகி அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வந்து ஏற்படுத்துங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி கிட்ட வந்து நம்ம இலக்கிய வந்து உண்மையை வந்து சொல்லுவாங்களா இல்லைன்றதாங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. நம்முடைய எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கிட்டீங்க என்கிட்ட இருந்து, இப்போ வந்து அடுத்த கட்ட நகர்வா வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க. அடுத்த கட்ட நகர்வு என்னது, வேற என்ன எஸ்எஸ்கே, நாங்கள் தான் வந்து அந்த இடத்துல வந்து இப்போதான் அனாதாசிரம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமே அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியா வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கு இந்த எஸ்எஸ்கேவோட பதில் பார்த்தீங்கன்னா, நீ வந்து அந்த இடத்துல வந்து ஆரம்பித்தாலே அதை வந்து பார்க்கறதுக்கு நீ வந்து இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கே வந்து சொல்கிறாங்க. என்ன எஸ்எஸ்கே மிரட்டி பார்க்குறியா, உன்னுடைய குடுமி எல்லாமே வந்து என்கிட்ட தான் இருக்குது, அதெல்லாம் வந்து மறந்துட்டு வந்து பேசாத அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து எஸ்எஸ்கேட்ட வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவோட மூவ் வந்து எந்த மாதிரி இருக்கும், இந்த பைரவியும் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியா வந்து உயிரோடே இருக்கக்கூடாது, அவளை வந்து கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கொலை பண்ணாலுமே வந்து இந்த பைரவி தான் வந்து கொலை பண்ணா அப்படின்றத வந்து பழியை வந்து அவன் மேலே வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. இதனால் நம்மளுடைய பைரவிக்கு வந்து சிக்கல் வருமா இல்லையோ, நம்முடைய இலக்கியாவோட உயிருக்கு வந்து ஆபத்து வந்து நெருங்கிடுச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவனுடைய சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் இல்லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் நம்முடைய இலக்கிய கிட்ட வந்து இருக்குங்க. அதுவும் போக நம்முடைய ரேவதியை வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறது நம்முடைய இலக்கியா தாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அவன் கோவப்பட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இலக்கியா வந்து எப்படி வந்து பழி வாங்க போகிறான், அவங்கள வந்து கொல்ல போகிறானா இல்லை நம்முடைய இலக்கியாவை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு இந்த பைரவி கையால் வந்து கொல்ல வைக்க போகிறானா என்றதாங்க இருக்க போது. இது எதுவுமே வந்து நடக்கக்கூடாதுன்னா நம்முடைய கௌதம் வந்து உஷாராக வந்திருக்குன்னா அவருக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்முடைய இலக்கியாவை வந்து காப்பாற்ற முடியும். இல்லைனா வந்து கண்டிப்பாக நம்முடைய இலக்கியாவை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி வந்து மறைச்சு வச்சா கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வந்து நம்முடைய இலக்கியாவுக்கும் நம்முடைய கௌதமுக்கான பிரிவு வந்து ஏற்படுங்க. அவராக வந்து கண்டுபிடிச்சா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இலக்கியா வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்முடைய கௌதமும் இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து எல்லா உண்மையுமே வந்து ஓப்பனாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி நம்முடைய கார்த்திகும் பிரியாவை வந்து சேர்த்து வைக்கிறதோட நம்முடைய கௌதமுக்கிட்டையும் வந்து இவங்க தான் வந்து உங்களை வந்து பெத்த தாயி அப்படின்ற உண்மையை வந்து